கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உண்மையாக எனக்கு இதை வாசித்த உடனே, இந்த வசனத்தை வாசித்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு அப்படி செய்ய போகிறார். நல்ல செய்தி சொல்கிறீங்க. தேவன் நற்செய்தியான வாக்கு தத்தமாய் உங்களுக்கு அறிவிக்கும் நாள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடு தரப்போகிறார். என்ன வீடு இருக்கா? என்ன ஒரு வீடு? தாவீது ஒரு வீடு கட்டியிருந்து அவருக்கு 2வது வீட்டை கொடுத்தார். அவரு கொடுத்தது அதுதான் இங்க சொல்றார் பாருங்க. வாசி கேட்போம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 28வது வசனம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 28வது வசனம். இப்போது கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியனுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். எந்த நல் விசேஷங்கள் பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தார்களோ. உங்க வீடு தந்து உங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறார். உங்க வீட்டை இந்த ஆசீர்வாதத்தினால உங்க வீடு என்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நோய் இல்லாத வீடாக, கடன் இல்லாத வீடாக, மகிழ்ச்சியின் வீடாக, மனமகிழ்ச்சியின் வீடாக, அப்பத்தின் வீடாக, யாவரும் வந்து செல்கிற வீடாக, வந்து செல்கிற சமாதானத்தின் வீடாக, சந்தோஷத்தின் வீடாக, உங்க வீடு கிருபையின் வீடாக, மகிழ்ச்சியின் வீடாக, மனமகிழ்ச்சியின் வீடாக கர்த்தர் மாற்றி அமைக்க கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். ஆனா அவன் ஒரு காரியம் செய்தான். தேவனுக்கு, ஆண்டவருக்கு ஒரு வீடு கட்டினான். அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட ஆயத்தமானான். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, வேண்டாப்பா, உன் கை ரத்த கை, உன் மகன் மூலமாக அதை நான் கட்டிக்க. ஆனால் அதுக்கு பதிலாக உனக்கு ஒரு வீடு தாரேன். அப்போ என்ன கேட்குறான் பாருங்க. அப்படி நம்ம கேட்க மாட்டோம். உடனே ஓகே சார் ஆண்டவரே. அவன் அழகாக சொல்கிறான் பாருங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு அரண்மனை போல ஒரு வீடை கட்டி தந்திருக்கிறீங்கன்னு, இந்த வீடை வச்சுக்கிடா. இது சமாதானத்தின் வீடாக இருக்கும். நானும் என்னை சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு வீடு கட்டுற கர்த்தர். நீங்கள் குறைவில்லாத வீட்டில் இருப்பீங்க, சுகத்தோடு இருப்பீங்க, மனமகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களால் தகப்பனே, மகிழ்ச்சியின் வீடை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகத்தின் வீடை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, குறைவில்லாத வீடை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்வது போல ஒரு நல்ல வீட்டை கொடுத்து ஆசீர்வதித்து நன்மை செய்வோம். நல்ல பிதாவே, ஆமென்.